என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கிரியேட்டர் டிப்ஸ் எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டேஷன் இருக்குது, யூடியூப்பில் மானிட்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாமா? ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம மானிட்டேஷன் ப்ராப்ளம் வருமா வராதுன்னு பல நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் டெக்ஃப்ளிக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் எ கிரியேட்டராக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நமக்கு மானிட்டேஷன் பிளாட்ஃபார்மான நம்ம வந்து யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இப்படி நான் இப்போதைக்கு மேஜராக வந்து இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரொம்பவே ஒரு பெருசு. நம்ம வந்து அங்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டர், ஸோ வந்து நம்ம ஒரு யூடியூப் வீடியோ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் நமக்கு வந்து மானிட்டேஷன் அவங்க கொடுப்பாங்களா, இதனால் நமக்கு யூடியூப்பில் ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்ட்டு பல நண்பர்கள் பல டென்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிற பதில் ஒன்றே தான். நம்ம வந்து ஒரிஜினல் வீடியோனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஓனாக ஒரு வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம வந்து அது சொந்த வீடியோ. ஸோ பிளாட்ஃபார்ம் தான் வேறு ஃபேஸ்புக்கு, யூடியூப், பட் வந்து வீடியோ கிரியேட் வந்து நம்ம தான். ஸோ வந்து ஒரிஜினல் வீடியோங்கும் போது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து யூடியூப்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம டெக்கில் தமிழ் பெரிய சேனல் வந்து நம்ம தமிழ் டெக் தெரியும், ரெண்டாவது உங்களுக்கு டெக் பாக்ஸ் சேனல் தெரியும். ஸோ அவங்களும் இதே வந்து வே தான் அவங்க பின் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா வந்து அதே வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. மானிட்டேஷன் அவங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதில் நீங்கள் மெயினாக எதை கவனிக்கணும்னா, நீங்கள் யூடியூப் சேனல் அண்ட் லோகோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதே தான் ஃபேஸ்புக் பேஜஸாகவும் நீங்கள் இருக்கணும். நீங்கள் இங்கே ஒரு நேம் அங்கே ஒரு நேம் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து மேபி வரலாம். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு நேம் அண்ட் ஒரு லோகோ ஒன்று வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மாறும்போது அங்கே வேறு நேமில் இருக்கும்போது உங்களோட சேனல் வந்து ஐடென்டிஃபை வந்து கிரியேட் ஆகாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ண உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இது தெரியாத நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ வந்து யூடியூப் தான் கிரியேட் பண்ணுறோம், இது வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணக்கூடாது, நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது நம்ம ரெண்டு பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு அமௌண்ட்டோ அங்கே ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தான் அது லாபம். ஸோ ஃபியூச்சரில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து மானிட்டேஷன் வந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் மானிட்டேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி கிரியேட்டர் டிப்ஸ்க்கான வீடியோ வந்து நம்ம தினமும் காலையில் வந்து 7 மணிக்கு வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் வரும். நம்ம வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து காலையில் 7 மணிக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு கிரியேட்டர் டிப்ஸுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அங்கே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து அது வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் டெக்ஃப்ளிக்ஸ் தமிழ். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.